நீங்கள் ஜியோ சிம் வச்சிட்ருக்கீங்கன்னா, ஜியோ சிம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சிம்முக்கும் மினிமம் ரீசார்ஜ் பிளான்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது ரொம்பவே லோ ப்ரைஸில் ஏதாச்சும் ஒரு சில பெனிஃபிட் இருக்கிற மாதிரி சில பிளான்ஸ் இருக்கும். அப்படி ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நீ ஜியோவில் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு இந்த அளவுக்கு ரீசார்ஜ் பிளான்ஸ் இருந்தால் போதும், இந்த மாதிரி பெனிஃபிட் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 155 அப்படிங்கிற ஒரு ரீசார்ஜ் பிளான்ஸ் இருக்குது. இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ கூட போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு அது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், அது எங்கே இருக்குது அந்த பிளான் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதான் இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஜியோ சிம் ஜியோ ஆப் வந்து நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிளான்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ பாப்புலர் பிளான், கிரிக்கெட், என்டர்டைன்மெண்ட் பிளான் அப்படின்னு இருக்கும். அதே வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணிட்டே இருங்க. ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கடைசியாக நமக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃபை காலிங் பக்கம் வேல்யூ அப்படின்னு இருக்கும். அந்த வேல்யூ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் சொன்ன அந்த 155 அப்படிங்கிற பிளான் வந்து இருக்குது. இந்த பிளான் நமக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு யூபிஐ ஆப்பில் ஒர்க் ஆகலை, ஒரு சில ஆப்பில் பார்த்தீங்கன்னா சில டைம் காட்டாமல் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக இந்த ஜியோ ஆப்பில் இருந்தால் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அது பெஸ்ட்டாகவே இருக்கும். இந்த 155 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கோங்க. அப்புறமா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதோட வேலிட்டி அப்படின்னு பார்த்தா 28 நாட்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். டோட்டல் டேட்டா, ஸோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர் டேக்கெல்லாம் உங்களுக்கு 2GB கிடையாது. அந்த 28 நாட்கள் சேர்த்து தான் உங்களுக்கு 2GB டேட்டா வந்து கொடுப்பாங்க. அது நீங்கள் 4G அண்ட் 5G யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா 2GB தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வாய்ஸ் கால் அன்லிமிட்டட் கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் வாய்ஸ் கால்க்காக ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா 149 ஒரு பிளான் இருக்குது. அது ரீசார்ஜ் பண்ணால் 21 நாளாக சம்திங் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் இது 155 ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இது யாருக்குன்னா வாய்ஸ் கால் மட்டும் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. அண்ட் தென் SMS அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 SMS வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 300 SMS பார்த்தீங்கன்னா ஃபர் டேக்கு அப்படின்னு கிடையாது. அந்த 28 நாட்கள் சேர்த்து உங்களுக்கு 300 SMS வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா 155. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜியோ ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த 155 அப்படிங்கிற பிளான் உங்களுக்கு யூபிஐ ஆப், ஜிபே, ஃபோன்பே வரல அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த ஜியோ ஆப்லேருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு இந்த பிளான்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.